ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா SMT சீரிஸ் 3 பார்க்க போகிறோம். இந்த டாபிக் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிரிண்டரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அதில் இருக்க ப்ராசஸ் எப்படிலாம் நடக்குதுன்ற பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி என்னன்னே உங்களுக்கு தெரியும். ஸ்க்ரீன் பிரிண்டர்னால் பார்த்தீங்கன்னா சால்டோ பேஸ்ட்டை பிரிண்ட் பண்ண வைக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா துணியில் அச்சு போடுற மாதிரி. இப்போ டிஷர்ட்லாம் இருக்குது, அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே நீங்கள் எதாவது வச்சுட்டு பேஸ்ட் பண்ணால் என்ன ஆகும், அந்த கலர் பூரா அதில் இதாகிடும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு பிசிபி போர்டு இருக்குது. அந்த பிசிபி போர்டில் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டென்சில், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் ஷீட் மாதிரி இருக்கும். அந்த மெட்டல் ஷீட் அந்த பிசிபி போர்டில் மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே சால்டோ பேஸ்ட்டை போட்டுட்டு வைப் பண்ணால் அது பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட் அப்ளை ஆகிடும். ஸோ அதுதான் ஸ்க்ரீன் பிரிண்டரோட வேலை பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த பிசி போர்டில் பார்த்தீங்கன்னா சால்டோ பேஸ்ட் வைப் பண்ணால் இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த போர்டுக்கு, அதாவது அந்த பேட்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சால்டோ பேஸ்ட் அப்ளை ஆகிருக்கும். அது மேலே காம்பவுண்ட் ப்ளேஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிரிண்டரில் பார்த்தீங்கன்னா மேஜர் பார்ட்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டென்சில், ஸ்குவீஜி, பிஏ கேமரா, சர்வோ மோட்ரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலிண்டர், அதுக்கப்புறம் இண்டக்ஷன் மோட்ரு. அந்த ஸ்டென்சில்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மெட்டல் ஷீட் சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அதுதான் ஸ்டென்சில். அது ஸ்குவீஜின்றது பார்த்தீங்கன்னா வைப் பண்ணுறது பார்த்தீங்களா, அப்படியே அந்த சால்ட் பேஸ்ட் இந்த சைடில் அந்த சைடு வைப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்குவீஜி. அதே பிஏ கேமரா பார்த்தீங்கன்னா அந்த ஃபிடிஷியல் பாயிண்ட் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ மேனுஃபேக்சர்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போர்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரே போர்டில் சப்போர்ட்ஸாக இருக்கும். அதாவது 6 சப்போர்ட்ஸ் இருக்கும். இந்த 6 சப்போர்ட்ஸ் கரெக்டான பொசிஷனில் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதை ஃபிடிஷியல் பாயிண்ட் செக் பண்ணணும். அதே சர்வோ மோட்டர் பார்த்தீங்கன்னா பொசிஷன் அக்யூரேட்டாக பிடிச்சிட்டு மூவ் பண்ணுறதுக்கோசரம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் பார்த்தீங்கன்னா அந்த போர்டு உள்ளே போனோடனே எந்த சைடு ஆடாமல் இருக்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் பிடிச்சிருக்கும். அதே போர்டு கீழே, அதாவது உள்ளே வரதுக்கும் வெளியே போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் மோட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஓவராலாக ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆல்ரெடி அந்த சால்டோ பேஸ்ட் உள்ளே அந்த ஸ்டென்சில் மேலே கொட்டி வச்சுருவாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டென்சில்ன்றது பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுதான் ஸ்டென்சில். அதுக்கப்புறம் ஸ்குவீஜின்றது, அதே ஸ்குவீஜின்றது பார்த்தீங்கன்னா அது வைப் பண்ணுறதுக்கு அந்த கொட்டின சால்டோ பேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா பின்னாடி வைப் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா கீழே போர்டில் அப்ளை ஆகும். பார்த்தீங்கன்னா இதுதான் பிசி போர்டு. அதாவது சால்டோ பேஸ்ட் அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிளாங்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுக்கும் டேரெக்டாக அந்த பேட்ஸ் மட்டும்தான் மேலே இருக்கும். அதே ஆஃப்டர் ஒரு ஸ்டென்சில் பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிரிண்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த சால்டோ பேஸ்ட் பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அந்த ஃபிடிஷியல் பாயிண்ட்டுன்னு சொன்னது பார்த்தீங்கன்னா இதுதான் பிஏ கேமரா யூஸ் பண்ணாங்க. உள்ளே ஒரு கேமரா இருக்கும். அந்த கேமரா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, 3 போர்டு இருக்குது, அதில் ஜாயின் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா. அந்த ஜாயின் பண்ணுறது நடுவில் ஒரு டாட்டோ ப்ளஸ்ஸோ இல்லை அந்த மாதிரி இருக்கும். எதுக்காகனா மார்க். ஸோ இந்த போர்டு தான் இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க் பண்ணி வைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஃபிடிஷியல் பாயிண்ட்டு. ஸோ அதுதான் ஃபிடிஷியல் பாயிண்ட்டு. இதை தான் பிஏ கேமரா செக் பண்ணணும். அதே ஸ்குவீஜியும் ஸ்டென்சில் சில பேராமீட்டர்ஸ் இது கொடுத்துருக்கோம். ஸ்குவீஜி பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 500 கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 25 mmக்கு இருக்கணும். அதே ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 25 mm/s இருக்கணும். அதே ஸ்குவீஜி பார்த்தீங்கன்னா 60 ஆங்கிளில் இருக்கணும். இப்போ ஆங்கிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆங்கிள் எனக்கு 90 இருக்குன்னு வச்சுக்கோங்க. டேரெக்டாக அப்ளை பண்ணால் கரெக்டாக அப்ளை ஆகாது. கொஞ்சம் சாஞ்ச மாதிரி 60 டிகிரியில் இருந்தால் தான் அது பர்ஃபெக்டாக வைப் பண்ணுறப்ப எல்லா இடத்துலையும் அந்த பேஸ்ட் அப்ளை ஆகும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு ஸ்டென்சிலுக்கும் அதே மாதிரி இருக்குது. செப்பரேஷன் ஸ்பீடு 3 mm/s இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடுக்கு இது மாதிரி இருக்கும். ஈச் போர்டு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பிசி போர்டு இன் ஆகிட்டு அதே மாதிரி கன்டினியூஸாக 10 பிசி போர்டு இன் ஆனோடனே ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஐபியை வச்சு க்ளீன் பண்ணணும். ஸோ அடுத்தடுத்து வர போர்டுக்கு க்ளீனாக சால்டோ பேஸ்ட் அப்ளை ஆகும். இல்லைனா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், டேமேஜ் பண்ணும். எப்படின்னா சால்டோ பேஸ்ட்டு கம்மியாக அப்ளை ஆகும், இல்லை அதிகமாக அப்ளை ஆகும், அது வேஸ்ட் ஆகும். அது போர்டு பின்னாடி போயிட்டு டெஸ்டிங் சைடு போயிட்டு ரொம்ப ஃபெயிலியர்ஸ் ஆகும்.
ஸோ இந்த மாதிரி வந்து மெக்கானிக்கலாக நம்ம வந்து ப்ராசஸ்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் டெஸ்டிங் சைடில் இருக்க ப்ராசஸ்க்கு ரொம்ப நம்ம கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ராசஸாக இப்படி தான் பார்த்தீங்கன்னா பிசி போர்டு இன் ஆகும், வெளியே வந்து அவுட் ஆகும். பார்த்தீங்கன்னா இவ்வளோ சொன்னது பார்த்தீங்கன்னா நடுவில் நடக்கிறது தான். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள போர்டு போயிட்டு இன் ஆகிட்டு சர்வோ வந்து பொசிஷன் அலைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து அப் பண்ணணும். அப் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர் வந்து கெட்டியாக பிடிச்சிக்கும் அந்த போர்டு ஆடாத மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்யூஜி வந்து டவுன் ஆகிட்டு அப்படியே வேப் பண்ணி அப்ளை பண்ணும். அதாவது பார்த்திங்கன்னா சால்டர் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணும். அப்ளை பண்ணால் பிரிண்ட் ஆகி முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா அந்த போர்டு டவுன் ஆகிட்டு பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் மோட்டர் வந்து வெளியே அனுப்பிச்சிவிடும். பார்த்திங்கன்னா போர்டு இன் ஆகிட்டு அவுட் ஆகுது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ப்ராசஸ் ஃப்ளோ. அதுதான் ஒன் வேர்டில் சொல்லணும்னா ஒரு வந்து போர்டை சால்டர் பேஸ்ட்டை அப்ளை பண்ணுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் எல்லாமே சொன்னது தான் இதில் இருக்கும். பார்த்திங்கன்னா போர்டு என்ட்ரு ஆனால் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபிடிஷியல் பாயிண்ட் வந்து பிஏ கேமராவில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பெட்டு வந்து அப் ஆகும். ஸோ அதே தான் பின்னாடி சொன்ன அதே தான் பெட்டு அப் ஆகிட்டு வந்து பிசி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து சிலிண்டர் வந்து லாக் பண்ணிக்கும். லாக் பண்ணிட்டு வந்து ஸ்டென்சில் ஆடாத அளவுக்கு லாக் பண்ணும். லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்யூஜி வந்து மூவ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த சால்டர் பேஸ்ட் அப்ளை ஆனோடனே திரும்ப வந்து ஸ்க்ரீன் பண்ணிட்டு அவுட் ஆகிடும். இதுதான் ஃபுல் ப்ராசஸ். வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எதாவது சொன்ன குழப்பமாக இருந்தால் இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் கன்டினியூஸாக ரீட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு கிளாரிட்டியாக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிக் அண்ட் பிளேஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.